கேரளா சிக்கனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஆயமாபுதூர் பிரிவு, அதாவது அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஆயமாபுதூர் பிரிவுங்கிற இடத்துல தான் நான் நின்றுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவில் இங்கே அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்க. ஈவினிங் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்க்ரீன் இருக்குங்க. அதில் வந்து நீங்கள் ஜாலியாக நீங்கள் படம் பார்த்துக்கிட்டே நீங்கள் சாப்பிட்லாம். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இங்கே நல்லா இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ அழகாக அந்த எந்தோ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொண்டு போய் நீங்கள் காரை வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு இடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து கஸ்டமர்ஸ் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம். சார் உங்கள் பேருங்க சார்? சுரேஷ். சத்யம். ஆப்பிள் ரெஸ்டாரண்ட்டுக்கு எத்தனாவது தடவையாக வரீங்க? இப்போ ஒரு 8-9 டைம் வந்துட்டுங்க. எப்படி சார் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குங்க? டேஸ்ட் ஓகேங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்குது. மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். மேடம் உங்கள் பேருங்க? சுகன்யா. எப்படி இருக்குங்க மேடம் சாப்பாடலாம்? செம்மையாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச டிஷ் வந்து இங்கே என்ன சொல்லுவீங்க? மட்டன், சிக்கன் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆப்பிள் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டிஸ் வந்துட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சார் உங்கள் நேம் சார்? தினேஷ்ண்ணா. சார் இப்போ என்னென்ன ஃபுட்டு கொடுத்துருக்கீங்க? என்ன சார்? காலிஃப்ளவர் சில்லி, காடை ரோஸ்ட்டு, நண்டு சூப்புங்க. இது பெப்பர் சிக்கன் ட்ரை, இது சிக்கன் சிந்தாமணி. ஓகே சார். இது பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே சார். இது கேட் ரைஸ், தயிர் சாதம். நெக்ஸ்ட் லாலிபப்பு. இது வந்து கேரளா சிக்கன். ஸோ நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நண்டு சூப் சாப்பிட்டா சளியெல்லாம் நல்லா இறங்கிடும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூப்பு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஸோ எல்லாமே கட் பண்ணி நான் அருமையாக ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நண்டு சூப் வந்துட்டு நார்மலாக நம்ம குடித்தோன்னா அந்த தொண்டையில் வந்து நல்லா இறங்க, அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட் பிரியாணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் கொடுத்துருக்காங்க. பீஸ் பார்த்தீங்களா? ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆட் ஆகிருக்கு. ஸோ சாப்பிடவே ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து நல்லா கிடைக்குதுங்க. பீஸ் நல்லா குக் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளா சிக்கன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் நல்லா போட்டிருக்காரு. உள்ளே வந்து தக்காளி, மிளகா எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கேரளா சிக்கனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் சிக்கன் லாலிபப். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய லாலிபப்புங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த விங்ஸை வந்து நல்லா கட் பண்ணி அழகாக ஒரு பேப்பரில் ரோல் மாதிரி சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மசாலாலாம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கனில் பார்த்தீங்கன்னா பெப்பரை லைட்டாக தூவி உள்ள கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், குடமிளகா ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிந்தாமணி. இந்த சிக்கன் சிந்தாமணியில் பார்த்திங்கன்னா இவர் இங்கே வந்து ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காரு. பொடி பொடியாக சிக்கனை வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காரு.
சிக்கனை வந்து பொடி பொடியாக நறுக்கி இவ்வளோ கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறது சாப்பிட்றதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காடை வந்து ஃப்ரை கொடுத்துருக்காங்க. காடை ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா அதோடைய எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்குங்க. பீஸ் பாருங்கள். ஸோ நமக்கு பாயில் ஆகிருக்கிறது நல்லா தெரியுது. சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். பன்னீரோடு ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நாக்கில் அதோட பட்டோன்னவே அதோடைய சுவை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியலைங்க. அருமையாக இருக்குது. இதோட அந்த சப்பாத்தி வந்துட்டு ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிட்ட உடனே உள்ளே எப்படி போகுதுன்னே தெரியல, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. காலிஃப்ளவர் சில்லி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ ஆனியனோட லெமன் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தயிர் சாப்பாடில் உள்ள வந்து கேரட்டு, ஸோ கொத்தமல்லி தழை இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ள மிளகாயிலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் வெஜிடேரியன் லைக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா தயிர் சாப்பாடும் நீங்கள் சாப்பிட்லாம். அன்னூர் ஆப்பிள் ரெஸ்டாரண்ட்டு மேனேஜர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? முருகேசன். சார், இப்போ இந்த ஆப்பிள் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? சார் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுதுங்க. 2 வருஷம் ஆமாங்க. அன்னூரில் வந்து இந்த ஆப்பிள் ரெஸ்டாரண்ட் வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது சார்? அதாவது திருப்பூர் டு ஊட்டி ரோடு, அதில் அன்னூருங்கிற மெயின் பிளேஸ். அந்த இடத்துல எங்கள் ரெஸ்டாரண்ட் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. நீங்கள் என்னென்ன வகையான டிஷ்ஷஸ் கொடுத்துட்ருக்கீங்க? அதாவது சார் மெயினாக நாங்கள் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி கொண்டு வர்றோங்கிற ஒன்று, கூடவே வந்து சவுத் இண்டியன் ஃபுட்ஸும் மேபி நார்த் இண்டியன் ஃபுட்ஸும் கொடுக்குறோம். இங்கே இந்த ஓப்பன் தேட்டர் இருக்குது, இது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது ஒன்றும் இல்லை சார், வீட்லேயுமே எல்லாருமே வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இப்போது குறுகிய காலத்தில். இங்கே வந்தாலும் ஜஸ்ட் ஏதாவது ஒன்று பேசிட்டு ரிலாக்ஸாக ஆர்டர் பண்ணி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் எடுத்துக்கணும். அதனால் அந்த டைம் அவங்க வந்து ஐடியில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஓப்பன் தேட்டரும் கொடுத்துருக்கோம். ஆப்பிள் ரெஸ்டாரண்ட்டுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம ஷாப்புக்கு வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொபைல் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். 9842 62767. நம்ம ஷாப் வந்து டைமிங் வந்து என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் இருக்கும் சார்? மார்னிங் 11 to நைட் 11 o'clock வரைக்கும் செய்ய எங்களுடைய சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆப்பிள் ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்தோங்க. மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.